9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலய்யாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா, சனி வக்ர பயிற்சி, அதுல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ராசி மிதுன ராசி. ஸோ அந்த மிதுன ராசிக்கு எந்த வித பலன்கள் இருக்குங்க? அதாவது இந்த சனி பகவானுடைய வக்ர காலங்கள், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் கிட்டத்தட்ட 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் ஆகப்பட்டது, அதனுடைய பலன் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெளிவாக பேச போகிறோம். இந்த மிதுன ராசிக்காரங்க அவங்க பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். அவங்க புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர் அப்படின்னா தலை நிறைய மூளை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயமே இல்லை. நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் பேசுவாங்க, ஆனால் அவங்ககிட்ட பேசிட்டே இருப்பாங்க, உங்களை பேசுறதுக்கு விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு மாற, எல்லாமே தெரிஞ்சும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் அவங்க தான். எல்லா விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்களும் அவங்க தான். இப்போ இந்த தமிழ்நாட்டில் உலகத்தில் ஒரு அஃபீஷியலாக ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறவங்க மிதுன ராசியில் இருக்கிறவங்க தான். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு அதே மிதுன ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த 5 வருட காலமாகவே. போன வருஷம் இந்த குரு பகவான் ஜென்மத்திலேயே இருந்து பல குழப்பங்கள், அவங்க சிந்தனையே மாறிடுச்சு, நிறைய குழப்பத்துக்கு ஆளானாங்க, ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியல, பெரும் பணத்தை இழந்தார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் லாஸ் ஆச்சு, எதனால் லாஸ் ஆச்சு அப்படின்னே தெரியல. ஸோ ஒரு சிலர் வீட்டில் திருட்டுத்தனமும் போயிருக்குது, ஒரு சிலர் வீட்டில் தீயும் பிடிச்சிருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அபசகனங்களும் அவங்க வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது போக இந்த சனி பகவான் இப்போ கரெக்டா மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல இப்போ சனி இருக்கிறாங்க. அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 9ஆம் இடத்துக்குரிய கிரகமும் மிதுன ராசிக்கு. அப்ப அந்த 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்துல சனி வந்தும் இவங்களுக்கு பதவி பறிபோச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த பிசினஸும் சரியில்லை, எந்த தொழிலும் சரியில்லை. இங்கிருந்து வெளிநாடு பொழைக்க போய் அங்கேயும் பொழைக்க முடியல. வெளிநாட்டை வாழ்ற எங்களுக்கே நல்ல நிம்மதி இல்லை, நல்ல சந்தோஷம் இல்லை. நாங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அந்த பிளான் எல்லாமே எகென்ஸ்டாகவே வருது. இப்படிங்கிற நிறைய குழப்பத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்த ஜாதகங்கள் எல்லாமே அப்படித்தான். ஐயா, இந்த மிதுன ராசி நேயர்கள் கணவன் மனைவியா இருக்கிறவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க, இவங்கள சேருவாங்களா? நிறைய பேருக்கு குழப்பமே அதுதாங்க. இந்த ஜென்மத்துல குரு அது போக இந்த 10ஆம் இடத்துல சனி கணவன் மனைவி உறவே ஒரு திருப்தி இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு மன நிறைவு இல்லாமல் ஆண் பெண்ணை சந்தேகப்படணும், இல்லை பெண்ணு ஆண் சந்தேகப்படணும். அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு ஒரு 3ஆவது மனுஷனுடைய தலையீடு. இப்படி எல்லாமே இருந்தும் என்னடா வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் நம்ம தப்பே செய்யாமலேயே எல்லா கெட்டதும் நம்மளுக்கே வந்துட்டு இருக்குது, நம்ம குடும்பத்துல நிம்மதியே இல்லாம போயிட்டு இருக்குது, இதுக்கு நான் எங்கேதான் போவேன், எனக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னு நினைச்சு புலம்புனவங்க என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்றேன், நீங்க எவ்வளவு கஷ்டப்படணுமோ கஷ்டப்பட்டாச்சு, மிதுன ராசிக்காரர்கள் எவ்வளவு அனுபவிக்கணுமோ அனுபவிச்சாச்சு. ஆனா இந்த பீரியட்ல இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. இது எப்படின்னா, இதே குரு பகவான் அந்த மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி உச்ச பலத்தோடு குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே புனர்பூச நட்சத்திரத்துல கடக ராசிக்கு வந்துட்டாரு. அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்த்துட்டாரு. சனி பகவான் யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க? குரு பகவானுடைய வீட்டில். அப்ப அந்த சனி பகவான் 9ஆம் பார்வையாக சனி பகவானை குரு பார்த்துட்டாரு. அப்ப இவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்த்துட்டாரு. இது ஒரு அட்டகாசமான டைம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அது போக சனி பகவான் தான் தொழிலுக்கு காரகன். ஒருத்தர் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம்,
நல்லா இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவானே குரு பார்த்துருக்கிறாருன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் நோய் நொடியா இருந்தாலும் மரண பயமே கொடுத்திருந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடும். ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் தப்பிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து விபத்து நடந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போயிடும். பெருசால மாட்டிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்கும். அது போக மிகப்பெரிய ஒரு ஒரு மனுஷன் வந்து நல்லா இருக்கும்னா தொழில் தான் காரணம். யாராக இருந்தாலும் ஏதாவது தொழில் செய்வாங்க இல்லையா? அப்ப மிதுன ராசிக்காரங்க அவங்களுக்கு தொழில் தான் பிரதானம். அப்போ அந்த தொழில் கிரகமான சனி பகவானை குரு பகவான் பார்த்ததுனால அந்த தொழில் கேட்கிற மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அது போக மிதுன ராசிக்காரங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே உயர்ந்த பதவியில இருக்கிறாங்க. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், அவங்க அந்த கம்பெனிக்கோசரம் செஞ்ச ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே இந்த கம்பெனில நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். ஆனா அதுல இவங்களுக்கு நல்ல சேலரி இல்லை, நல்ல ப்ரமோஷன் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த வருத்தம் தீரும். அது போக அதே கம்பெனியில 10 பேர் இருக்கிறாங்கன்னா இவருடைய சீட்டுக்கு ஆசைப்படுவாங்க. நம்ம அவர் தள்ளி விட்டு நம்ம அவர் சீட்ல உட்காரன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு முன்னாண்ட இவர்கள் வாழ்ந்து காட்ட போறார்கள். அப்ப அவங்களே இவங்களுக்கு வழி விடுவாங்க. அப்ப இவங்க இத்தனை வருட காலம் போட்ட உழைப்புக்கு இன்னைக்கு தான் அவங்க பாஸுக்கோ அவங்க மேனேஜருக்கோ இந்த பையன் நல்லா வேலை செய்யறாப்புல, இந்த பையனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இப்ப நடக்கும். சிறப்பு சிறப்புங்க. ஐயா, கடன் சார்ந்த விஷயம் எப்படிங்க? கடன் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு தீராத பிரச்சனை. அப்ப அந்த கடனை எப்படி கட்டினாலும் மீண்டும் கடன் ஆகிட்டே இருக்குது. அப்ப நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம கடன் பட்டுட்டே இருக்கிறோமே, இந்த கடன் எப்ப நம்ம விட்டு போகும் அப்படின்னு வருத்தப்படாத மிதுன ராசிக்காரரே இல்லை. அவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக கடனையும் கட்டுவார்கள். கடனை கட்டிட்டு அது போக இவங்க ஏதாவது வீடு வாங்குவாங்க, இல்லை ஏதாவது கிரயம் பண்ணுவாங்க, ஏதாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் அட்டகாசமா இருக்குது. அது போக இவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால திடீர் ராஜ்ய யோகம். மிதுன ராசிக்காரங்களுக்கு திடீர்னு யோகம். ஒரு சொத்தை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, இந்த சொத்து கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வாங்குவோமா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. கண்டிப்பா அதை அவங்க வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப அவங்களை நினைத்து அவங்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு காத்துட்டு இருக்குது. சிறப்புங்கய்யா. இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் எப்படிங்க இருக்கு? பொருளாதாரத்துல அவங்கதான் பின்தங்கி தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க இந்த 4-5 வருட காலத்துல அவங்க இழந்தது பல கோடி, அவங்கள அடைஞ்சது எதுவுமே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த மிதுன ராசிக்காரரை கேட்டாலும் எனக்கு 10 கோடி நஷ்டமாச்சு, 5 கோடி நஷ்டமாச்சு, 5 லட்சம் நஷ்டமாச்சு, 2 லட்சம் நஷ்டமாச்சு, இது மாதிரி நஷ்டத்தை பத்தி சொல்றவங்க தான் இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மிதுன ராசிக்காரங்கள ஒரு 10% பேர் தான் இருப்பாங்க. அதுல பெண்களா இருந்தாலும் அப்படித்தான், ஆண்களாக இருந்தாலும் அப்படித்தான். பெண்களும் பிசினஸ் பண்ணி மாட்டிட்டவங்க நிறைய பேர். வேலைக்கு போய் வேலை செய்யக்கூடிய இடத்துலயே அவங்களுக்கு சில சங்கடங்கள், சில குழப்பங்கள், வேலை செய்ய விடாத அளவுக்கு அடுத்தவங்களுடைய சில தடைகள், இது நிறைய பேர் பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பீரியட்ல மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அவங்களுக்கு வந்தாச்சு. இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் இல்லை, அடுத்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் இந்த குரு பகவானும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்க நல்லா இருப்பாங்க. சிறப்பு. இந்த காலகட்டத்தில் இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? இவங்க வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய வேலையில ரொம்பவுமே அறிவையும் தன்னுடைய முயற்சியும் போட்டுட்டு வேலையை மட்டும் கண்ணும் கருத்தும் பார்க்க சொல்லுங்க. அது போக வந்து அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டாம். அடுத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம். அப்படி செஞ்சா கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. வழிபாடுகள் சொல்லுங்க. இவங்களுக்கு வழிபாடு அப்படின்னாங்க அக்ஷயபுரீஸ்வரர் சிவாலயம். இது எங்க இருக்குதுன்னா வில்லாபுரம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல விளாங்குளம் அப்படிங்கிற ஊர் தான் விலங்குளம் அப்படிங்கிறது மருவி வந்துட்டு இருக்குது. அந்த கோயில்ல சிவன் தான் இருக்கிறாங்க. அந்த சிவனாகப்பட்டது திருமண கோலத்தில் அந்த சிவன் அங்கே பிரகாசிப்பாங்க. அந்த ஆலயத்துக்கு போய் போஷ நட்சத்திரம் அன்று 9 விளக்குகளை போட்டு அந்த தெய்வத்தை மானசீகமாக நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக
உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். இப்ப இந்த கோயில் எங்க இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன், தஞ்சாவூர் மாவட்டத்துல விளங்குளம் அப்படிங்கிற இடத்துல. மீண்டும் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த கோயில் எங்க இருக்குன்னு எனக்கு கேட்க வேண்டாம். நீங்க நெட்ல போட்டா கூட அட்டகாசமா வந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா வேற யாரையும் கேட்கணுங்கிற அவசியமே இல்லவே இல்லை. தஞ்சாவூர் மாவட்டத்துல விளங்குளம் அப்படிங்கிற ஊர்ல எல்லா கோயில்லையுமே கிழக்கு பார்த்து இல்லைன்னா மேற்கு பார்த்து தான் இந்த தெய்வம் இருக்கும். இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு அதிதேவதையே யமன் தான். அப்போ அது தெற்கு திசை தான். அந்த தெற்கு நோக்கி தான் இந்த தெய்வம் காட்சி அளிப்பாங்க. அதனால அந்த தெய்வத்தை போஷ நட்சத்திரம் அன்னைக்கு மனசார வழிபட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை அவங்க காலடியில் வச்சு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் மழை போல் இருந்தாலும் பனி போல் நீங்கும். நன்றிங்க ஐயா.